ஒரு வழியாக டிராகன் படம் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் டிராகன் படம் எப்படி இருக்குது, டான் படம் மாதிரி இருக்கா, எந்த மாதிரி காலேஜ் ஓரியன்டாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கிளியர் கட்டாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது படத்தின கதை எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கிளியர் கட்டாக இருக்கும். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த மாதிரி போக போகுது, எந்த மாதிரி காலேஜ் லைஃப் சரௌண்டிங்காக போக போகுதுன்ட்டு. லிட்ரலி டான் மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டான்லி இந்த மாதிரி தான் லிட்ரலி இந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் டானுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அது வேறு மாதிரி ஜானர், இது வேறு மாதிரி ஜானர். எனக்கு பர்சனலி டான் அண்ட் டிராகன் ரெண்டு படமும் பார்க்கும்போது எனக்கு டிராகன் படம் ஒரு தனி படமாக தான் தெரிஞ்சு. இது வந்து டான் படம் 2 டானோட ஜானர்லேயே இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தோணல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா டான் படம் வந்து கடைசியில் ஒரு சிவகார்த்திகேயன் கடைசியில் வந்து காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போவார். டிராகன் படத்தில் அப்படி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பிரதீப் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நமக்கு ஆஃப்டர் அந்த லவ் டுடே எந்த அளவுக்கு இயல்பான நடிப்பு கொடுத்துருந்தாரோ, ஆஃப்டர் நம்ம இந்த படத்துக்குமே அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருந்துருக்காரு. இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, இப்போ இருக்க கரெக்டாக இருக்க 2K பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காலேஜ் படிச்சிருப்போம், காலேஜ் இருக்கும்போது நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருந்திருப்போம். ஆஃப்டர் காலேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி பார்த்துக்குறோம், மணி மேக்கிங் எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் அதை பற்றி தான் அந்த கதையை. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நான் 2K கெட்டுன்னு சொன்னது நம்ம பிரதீப் தான். அந்த பிரதீப் வந்து காலேஜில் சும்மா ஜாலியாக அவர் தான் கெத்துன்ற மாதிரி இருக்காரு. ஆஃப்டர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் சமாளித்து அவர் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வராரு அப்படின்றத இந்த படமே. நம்ம பிரதீப் பண்ண அங்கங்கே பண்ணியிருக்க காமெடி அங்கங்கே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல எல்லாம் தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தோணும். ஏப்பா ஓவரா ஐபிச்சில் போகிற எல்லாம் தேவையில்லையடா, போதும் அந்த மாதிரி ஃபீலுக்கு கொண்டு வந்துடுது. பரவாயில்ல, ஒரு சில இடத்துல தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர ஓவரால் படம் ஃபுல்லாக இந்த காமெடி சூப்பராக மிரட்டியிருக்காங்க. அந்தளவு சூப்பராக இருக்கும் காமெடி எல்லாமே. நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நிறைய காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில இதாக கிரிஞ்சாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ பரவாயில்ல, அது படத்துக்கு தேவை, அதனால் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது லிட்டரலி அப்படியே லவ் டுடே ஃபார்முலா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்துலையும் ஹீரோ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவர் படுற வேதனை என்ன மாதிரிலாம் அவர் டேக்கிள் பண்ணுறாரு, அந்த ட்ராவல்லே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடுது. லிட்டரலியில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ண நம்ம டேரக்டர் தான். அந்தளவுக்கு தரமாக செஞ்சுருப்பார். எந்த இடத்துலையும் எமோஷனலும் இருக்கும், அதே சேம் டைம் அந்த இடத்துல வந்து ஒரு காமெடி ஃபன் எலிமெண்ட்ஸும் வந்து இருக்கும். சூப்பராக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. சரி, நம்ம ட்ரெண்டிங்கான விஜய் சித்து விளாக்ஸ், நம்ம விஜய் சித்து அண்ணனும் அந்த அஷத் கான் அண்ணனும் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய படம் அவங்க வந்து நடிச்சிருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் எல்லா படத்துலையும் சின்ன கேரக்டர், ஒரு சின்ன ரோல் தான் வந்து நடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட லென்த்தாக அவங்க பேர் வந்து ஞாபகம் இருக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூப்பரான கேரக்டர் அவங்களுக்கு. 2 பேருமே பாசிட்டிவாக சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்க்கு வந்து போகலாம். நெகட்டிவ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேரக்டரோட ப்ரீ ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படி நிறைய விஷயங்கள் அப்படியே சிமிலாரிட்டிஸ் இதுலேயும் ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ஸும் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த விஷயம் இதுக்கப்புறம் வரும்ல, இந்த விஷயம் இது வந்து இங்கே வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சர்ப்ரைஸ் பேட்டர்னாக வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து வந்திருக்கும். ஒரு ஆடியன்ஸாக போய் உட்காந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் இந்த சீன் இதுக்கப்புறம் வரும்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல அது வீக்காக எனக்கு தோணுச்சு. இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொண்டு வந்து திணிச்சு இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்னால விறுவிறுப்பு சூப்பராக வந்து போகுது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக ஃப்ளோவாக போகிற மாதிரி தெரியுது. படத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தாறு மாதிரி உட்காந்து விசில் அடிச்சுட்டு சும்மா கத்திக்கிட்டு என்ஜாயாக பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். ஆனால் இந்த படத்தை வந்து ஃபேமிலியை போய் பார்த்துறாதீங்க. எல்லா எமோஷனலும் கலந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மஸ்ட் இந்த படத்தை போய் பார்க்கலாம். நீங்கள் பட் உங்களுக்கு லவ் டுடே, ஹோமே கடவுளே அந்த மாதிரி படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்துக்கு போகலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி படம் தான், அதே ஜானர் தான் இந்த படமும். முக்கியமாக இந்த படத்தை பார்க்க வேண்டியவங்க யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை போய் கேங்காக உட்காந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டாக வந்து இருக்கும் இந்த படம். அண்ட் தென் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா, பார்த்தா உங்களோட ரிவ்யூ என்ன, ரேட்டிங் இந்த படத்துக்கு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது,
நம்மளை நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே நம்ம கிடையாது. சேனலில் பிளாக் வீடியோ, சினிமா வீடியோ, ஐபிஎல் வீடியோ எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.